ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஆடி மாதம் வாழ்த்துக்கள். இந்த மாதம் அம்மன் அருளால் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்போம். இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி இல்லையா, கோவிலில் போய் பொங்கல் வச்சுட்டு வந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்கலாமா? எப்படி வச்சுட்டு வந்தோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நான் எப்போவுமே பொங்கல் வச்சா இந்த 2 பொங்கல் பானையில் தான் வைப்பேன். ஒரு பொங்கல் பானை கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்கு, ஒரு பொங்கல் பானை வீட்டில் வச்சு படையல் பண்ணுறதுக்காகும். அது அந்தந்த பொங்கல் பானைக்கு தகுந்தாப்பில் அரிசியும் சிறுபருப்பு கலந்து போட்டு அளவாக வச்சுட்டேன். பொங்கல் பானைக்கு மஞ்சள் குங்குமமும் வச்சுட்டு அடுப்பில் ஏற்றி வச்சாச்சு. அடுத்து சின்ன பொங்கல் பானை ரெடி ஆகிட்டு பொங்கி ஊற்றி பொங்கல் சொல்லிவிட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அதை கிண்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 கல் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் குழையும். இந்த அரிசி மாவிளக்குக்கு நான் எப்போவுமே வீட்டில் பச்சை அரிசியை ஊற வச்சு அதை ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி மாவிளக்கு போடுவோம். அடுத்த பொங்கல் பானையும் பொங்க போடுது. பொங்கிட்டு அவரையும் சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டு அதுக்கப்புறம் 2 கல் உப்பு போட்டாச்சு. இப்போ 2 நல்லா குழைய வேண்டியதான் வேலை. ரெண்டு பொங்கல் பானைக்கு ஏலக்காய் போட்டுட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லிவிட்டு அதிலே போட்டுட்டேன். அரிசி நல்லா குழஞ்ச பிறகு இது வெல்லம் பாகு வெல்லம் சக்கரை பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். உப்பு வெல்லம்லாம் போட்டோம்னா நல்லா இருக்காது. அதாவது கலர் வெள்ளையாகவும் இருக்கும், உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே பாகு வெல்லம் தான் போடுவேன். 2த்துக்குமே அளவாக போட்டு இறக்கிட்டு இப்போ அதுக்கு முந்திரி பருப்பு தாளித்து கொட்டணும். நெய் ஊற்றிட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா தாராளமாக போட்டுக்கலாம். நான் 2 பொங்கல் பானைக்கு போடணும்ல. முந்திரியெல்லாம் முழுசாக இருந்தது, அதெல்லாம் 2 உடச்சிட்டு நெய்யில் போட்டுட்டேன். அது கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும்னு சொல்லிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து திராட்சை பழம் போட்டுட்டேன். ரொம்ப கருகிடாமல் அந்த சூட்லேயே கரெக்டாக இருக்குது பாருங்கள். தீஞ்சு போகாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த குட்டி பொங்கல் பானைக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் போட்டுட்டு மீதி அந்த பெரிய பொங்கல் பானைக்கு போட்டு கிளறிட்டேன். 2 பொங்கலும் ரெடி ஆயிடுச்சா. இப்போ அடுத்து மாவிளக்குக்கு மாவு அரைக்கணும். அரிசி தண்ணி நல்லா வடிச்சிடணும். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அரைச்சோம்னா நல்லா அரிசி மையாக மசிஞ்சு வரும். நல்லா நைஸாக இருக்கணும். கொஞ்சமாக எப்போயுமே அதில் வெல்லம் கொஞ்சம் போட்டு தான் பண்ணணும். வெறும்னா வெல்லம் மாவு பண்ணக்கூடாது. கொஞ்சம் போட்டுட்டு 2 பொங்கல் பானை இல்லையா, அதனால் 2 பொங்கல் பானைக்கு தனித்தனியாக மாவிளக்கு பிடிச்சி வச்சுட்டேன். இந்த மாவிளக்கு பிடிக்கிறதுல எனக்கு தெரியல இது வரைக்கும். மாவிளக்கு சரி, விளக்கு அது ஏற்றுறதுக்கு பண்ணுற குழி வச்சு அந்த சைடில் ஒரு குடியை பிடிச்சி வைக்கிறது, அது எதுக்குன்னு தெரியல. எங்கள் அம்மா என் மாமியார் வீட்டில் எல்லோரும் வைப்பாங்க. அதையே நானும் கடைப்பிடிக்கிறேன். தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், அது ஏன் வைக்கிறோன்னுட்டு. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை நீங்களும் இப்படி தான் வைப்பீங்களான்னு சொல்லுங்கள். தெரியாததை தெரிஞ்சுக்கிறது நல்லதில்லை. இப்போ அடுத்த பொங்கல் பானையெல்லாம் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணுறேன். மாவிளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டேன். பஞ்சு திரி தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். திரி போட்டு இப்போ மாவிளக்கு திரி போட்டாச்சு. அடுத்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டியது தான். மஞ்சள் குங்குமம் வச்சு மங்களகரமாக ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நில வாசப்படியில் போய்ட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே விளக்கு ஏற்றணும்.
உள்ளவும் விளக்கு ஏற்றியாச்சு. இப்போ அடுத்ததாக சாம்பிராணி ஏற்றி வைக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் முக்கியமாக வேப்பிலை இருந்தால் வேப்பிலை வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளோட குலதெய்வத்துக்கு. எனக்கு வீட்டுக்கிட்ட நிறைய வேப்ப மரம் இருக்கிறதுனால நாங்கள் வெள்ளி செவ்வாயில் வேப்பிலை பறித்து வைப்போம். விளக்கேற்றி முடிச்சாச்சு. அடுத்து கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த கோவில் எங்கள் ஊர் கிராமத்துக்கு வந்து எல்லையில் இருக்கிறதுனால கிராம தேவதை பிடாரி பொன்னியம்மன். எப்போதுமே வீட்டில் கூழ் வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சிடணும். கோவிலில் கொஞ்சம் ஆல்ட்ரு வேலைலாம் நடந்துகிட்ருக்கு, அதனால சவுண்டு கேட்டுட்ருக்கு, வேறு எதுவும் இல்லை. சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் அண்டை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வர சொன்னாங்க. விநாயகர் அண்டை எடுத்து வச்சுட்ருக்கேன். விநாயகர் அண்டை வச்சுட்டு வந்து இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு விளக்கு திரி ஏற்றிக்கிட்டு இருக்கேன். விளக்கு திரி ஏற்றிட்டு தான் உள்ளே எடுத்துகிட்டு போவேன். பாரு வாங்கிக்கோங்க ஆண்டி. அதுதான் நானே வைக்க தெரியல. பல சாரி சாரி சாமி கும்பிட்டு முடித்ததும் பொங்கலை வந்து தொண்டையில் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வச்சு கொஞ்சமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஒரு வழியாக கோவிலில் பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு கோவிலையே மாவிளக்கு வந்து அங்கேயே விளக்கு குளிர வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா வழியெல்லாம் காற்று அடிக்கும்ன்றதுனால நமக்கே அந்த பயம்னுட்டு நான் அங்கேயே குளிர வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது விளக்கு ஏற்றிக்கிட்டு உள்ளே கொண்டு வருவேன். எப்போவுமே இப்படி தான் செய்வேன். எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க.
வழியில் விளக்கு ஏதாவது நின்றுச்சுன்னா மனசு கஷ்டமாயிரும். அதனால் அங்கே கோவிலில் குளிர வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது விளக்கு ஏற்றிக்கிட்டோம்னா நமக்கும் மனசு நிறைவாக இருக்கும், எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கும். வீட்டுக்கு வந்ததும் அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி ஏற்றி வீடு ஃபுல்லாக சாம்பிராணியை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கற்பூர தீபம் ஆரத்தி காட்டுவேன். ஆர்த்தியெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டு முடித்ததும் அதுக்கு இன்றைக்கி பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சது. விபூதி குங்குமம் பிரசாதம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு படைத்த பொங்கலை சாப்பிட்டு பார்த்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையாக வந்து கூழ் காய்ச்சறதுக்கு மாவு கரைக்கிற வேலை. அந்த மாவு கரைச்சி வச்சாதான் நாளைக்கு வந்து கூழ் காய்ச்சறதுக்கு. மாவு போட்டு பானையில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு மாவு கரைச்ச பானைக்கு வந்து பட்டை விபூதி பட்டை அடிச்சுட்டு பூஜை ரூமில் தான் எடுத்து வைப்போம். பூஜை அறையாண்டியாக தான் வைப்போன்றதுனால அங்கே வேப்பிலை கீழே வச்சுட்டு அந்த மாவு பானையை மேலே வச்சுருவோம். மாவு கூழ் காய்ச்சிற வரைக்குமோ அங்கே தான் இருக்கும். கூழ் காய்ச்சி முடித்த பிறகு கூழ் பானையும் அங்கே தான் பூஜை ரூமில் தான் கொண்டாந்து வைப்போம். இன்றைக்கி மாவு கரைச்சி வைக்கிற வேலை, பொங்கல் வைக்கிற வேலை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா இல்லை இன்னமும் இது நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.